ஆண்டின் பொதுக்காலம் 23வது வாரம் வெள்ளிக்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 6 அருள்வாக்குகள் 39 தொடக்கம் 42 வரை. ஒரு ஞானமுள்ள அறிவுரை இவ்வாறு நமக்கு கற்பிக்கிறது: தன்னிடம் இல்லாத ஒன்றை எந்த மனிதரும் பிறருக்கு கொடுக்க முடியாது. வேண்டுமென்றால் நடிக்கலாம். பார்வையற்றோர் நலனுக்காக நடத்தப்பட்ட ஒரு பாட்டுக் கச்சேரியில் ஒரு பெரிய சுவரொட்டியில் கண்கள் மூடிய நிலையில் ஒரு குச்சியை பயன்படுத்தி ஒரு சிறுவன் ட்ரம்ஸ் அடிப்பதாக சித்தரிக்கப்பட்டிருந்தது. அந்த படத்தின் அருகில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. அந்த வாசகம் இன்றைய நற்செய்தியின் இரத்தின சுருக்கமாகவும் அமைகிறது. பார்க்கக்கூடியவர்களுக்கு குருடாக நடிப்பது வேடிக்கையானது. நீதிமொழிகள் 29:18. எங்கே இறை வெளிப்பாடு இல்லையோ அங்கே மனிதர்கள் மடிந்து போவார்கள். குருட்டு வழிகாட்டி யார்? கண்ணில் மரக்கட்டையை வைத்திருப்பவர்களே குருட்டு வழிகாட்டிகள். பார்வையற்றவர் கண் நன்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு குணமானால்தான் மற்றவர்களுக்கு சரியான வழியை காட்ட முடியும். குருட்டு வழிகாட்டிகள் பேரழிவுக்கே அடுத்தவரை வழிநடத்துவார்கள். நாம் எதை கற்றுக்கொண்டோமோ அதைத்தான் நாம் பிறருக்கு கற்றுக் கொடுக்க முடியும், பிறருக்கு நாம் கற்பிக்க முடியும். நாம் செய்கின்ற தவறுகளால் நாமே குருடாகி இருக்கும்போது எப்படி அடுத்தவர் தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்களுக்கு உதவி செய்ய முடியும்? நீங்கள் அடுத்திருப்பவரை நீதியோடு தீர்ப்பிட்டால் கடவுளும் உங்களை நீதியோடு தீர்ப்பிடுவார் என்று யூத ராபிக்கள் அன்றைய சூழ்நிலையில் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துக் கொண்டே இருந்தனர். ஒருவர் அடுத்திருப்பவரை தவறாக அநீதியாக தீர்ப்பிடுவது எளிது மற்றும் பாரபட்ச மற்ற வகையிலே தீர்ப்பிடுவது மனிதர்களுக்கு மிகவும் கடினமாகும். நாம் அடுத்திருப்பவர்களின் உள்ளத்தை அறிய முடியாததாலும் ஒரு பிரச்சனையினுடைய முழு உண்மை விவரம் நமக்கு இல்லாததாலும் நாம் உணர்ச்சி வசப்பட்டு பகுத்தறிவின்படி செயல்பட முடியாததாலும் நாம் அடுத்திருப்பவர்களை தவறாக தீர்ப்பிடுகிறோம். நம்மிடமுள்ள குற்றங்குறைகளை விட அடுத்தவர்களின் குற்றங்களை கண்டுபிடிப்பது நமக்கு எளிதாகிறது. எனவே இயேசு ஒரு ஆன்மீக தத்துவத்தை இங்கே உதிர்க்கிறார். நீ மற்றவர்களுக்கு என்ன கொடுக்கிறாயோ, அடுத்தவர்களை எப்படி தீர்ப்பிடுகிறாயோ அதுவே மீண்டும் நமக்கு வந்து சேரும் என்று கூறுகிறார். இதுதான் பிரபஞ்சத்தின் விதி என்று இந்து சமயம் கூறுகிறது. இன்றைய நற்செய்தியில் இயேசு சில மிகவும் அறிவு கூர்மையான வெளிப்படையான ஆன்மீக உண்மைகளை கூறுகிறார். ஒரு குருடன் மற்ற குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. நாமே நம்மில் இருக்கின்ற முடைநாற்றம் எடுக்கும் அளவுக்கு தவறுகளை நிறையவே வைத்துக்கொண்டு மற்றவர்களின் குறைபாடுகளை களைய துணிவது மதியீனம் என்கிறார். கிறிஸ்தவர்களுக்கான சிறந்த அறிவுரை: நாம் மற்றவர்களை மாற்ற விரும்பினால் அந்த மாற்றம் முதலில் நம்மிலிருந்து தொடங்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க விரும்பினால் முதலில் நற்செய்தியின் மதிப்பீடுகளை, விழுமியங்களை நாம் பின்பற்ற வேண்டும். நாம் என்னவாக இல்லையோ அதை இருப்பதாக காட்டிக்கொள்ளும் வெளிவேடம் நம்மிடம் இருக்கக்கூடாது. நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோம், கற்றுத்தருகிறோம், வழிநடத்துகிறோம். இவையெல்லாம் நாம் செய்வது நாம் கற்பிக்கக்கூடிய, வழிகாட்டக்கூடிய நிலையில் இருக்கிறோம் என்பதால் நாம் அதை செய்யவில்லை. மாறாக அவற்றை முதலில் நாம் பின்பற்றுவதால் தான் அதனை செய்ய முடியும். எனவே நாம் மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாகவும் ஆசிரியர்களாகவும் இருக்க விரும்பினால் நாம் எதை நோக்கி செல்லுகிறோம் என்ற தெளிவு இருக்க வேண்டும். நமது இலக்கு இறையரசு என்றால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அந்த வழி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை வழி. கிறிஸ்துவின் சிலுவையில் பாவம் மன்னிக்கப்படுகிறது, பாவி முழுமையடைகிறான். இருளும் ஊழலும் மறைந்து ஒளியும் உண்மையும் தெரிகின்றன.
மரணம் தோற்கடிக்கப்படுகிறது, புதிய வாழ்க்கை மீட்டெடுக்கப்படுகிறது. நாம் அனைவருக்கும் முக்கியமானவர்களாய் இருப்பது நலமானதுதான். ஆனால் நாம் அனைவருக்கும் நலமானதை செய்வதுதான் அதைவிட முக்கியமானது. ஆமீன்.